ஸ்ரீலக்ஷ்மி வல்லவாரம்பாம் விகணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை 17/2/2025 பஞ்சமி திதி மறுநாள் காலை 4:09 வரை பின்னர் சஷ்டி. இன்று முழுவதும் சித்ரா நட்சத்திரம். இன்று முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. வார சூளை கிழக்கு. பரிகாரம் தயிர். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. பகல் 12 மணி முதல் 2 மணி வரை. மாலை 5:38 வரை. இன்று கும்பராசிக்கு சந்திராட்டமம், அதன் பின் மீனராசிக்கு ஆரம்பம் ஆகும். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் சந்திரன் கேது, கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, தகப்பனார் வழி சொத்துக்களின் குழப்பங்கள் நீங்கும். எதிர்பாராத சிறு ஆதாயங்கள் ஏற்படும். குடும்பத்திலும் அலுவலகத்திலும் பொருளாதார மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு, பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. மேலதிகாரிகளின் அனுசரிப்பும் சக பணியாளர்களின் அரவணைப்பும் உங்களுக்கு புதிய தெம்பை தரும். வியாபாரிகள் கணிசமான லாபத்தை பெற்று மகிழ்வர். தொழிலாளர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டையும் ஆதாயத்தையும் பெறக்கூடும். கலைத்துறையில் உள்ளோருக்கு வாய்ப்புகள் தேடி வரும். மாணவ மாணவிகள் படிப்பில் கவனத்துடன் இருப்பர். விளையாட்டுத்துறையில் நல்ல ஆர்வம் காட்டக்கூடும். விஷ ஜந்துக்களின் நடமாட்டம் இருக்கக்கூடும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் ஏற்படுமாயின் அவைகளை உங்கள் இயல்பான சாமர்த்தியத்தால் வெற்றி கொள்வீர். எதிலும் நிதானமான போக்கை கைக்கொள்வது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு சிறு சிறு மாற்றங்களை எதிர்பார்க்க வாய்ப்புண்டு. வியாபாரிகள் பெரிய லாபத்தை பெற வாய்ப்பில்லை. வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும். தொழிலாளர்கள் தங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் பெறுவதில் தடை இராது. கலைத்துறையினர் புதிய வாய்ப்பை பெறுவர். மாணவ மாணவிகள் சுறுசுறுப்பாக இன்று இருப்பர். பெண்களுக்கு புதிய ஆடை அணிமணி சேர்க்கை உண்டாகும். ஆலய தரிசனம் மனதிற்கு மகிழ்ச்சி உண்டு செய்யும். சிலருக்கு திருமண பேச்சு ஏற்பட வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, குடும்ப நலனுக்காக சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டி வரும். மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்துவது நல்லது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நம்பி ஏமாற வேண்டாம். உடல் நலனில் கவனம் தேவைப்படும். நிலபுலன்கள் சம்பந்தமான இனங்களில் கவனம் தேவை. பெற்றோர்கள் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. மனதில் மறைமுக குழப்பங்கள் இருந்தாலும் உங்கள் திறமைக்கு குறைவிராது. இறை வழிபாட்டின் மூலம் இன்று நீங்கள் மன அமைதி பெறுவீர். அரசு பணியில் முழு கவனம் செலுத்தி அரசு சம்பந்தமான துறையில் உள்ளவர்கள் ஆதாயம் பெறுவர். அரசியல்வாதிகளுக்கு எதிர்ப்பு குறையும். புகழ் சேரும். புதியவர்களின் அறிமுகம் ஆதரவும் உதவியும் உண்டு செய்யும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர் நல்ல ஆதாயம் பெற வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட கடக ராசி அன்பர்களே, குடும்ப நிர்வாகத்தில் இன்று செலவுகள் அதிகரிக்கும். குடும்ப நலன் சம்பந்தமான அலைச்சல் ஏற்படலாம். ஆனால் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். முயற்சிகளில் வெற்றி பெறுவீர். ஆரோக்கியம் சிறிது பாதிக்கப்பட்டு பின் சரியாகும். உழைப்பும் அலைச்சலும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் நிர்வாகத்தினருக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தொழில் துறையினருக்கு கவலை தந்து வந்த இதுவரை இருந்த பிரச்சனை நீங்கும். எடுத்த வேலையை முடிக்காமல் இன்று தூங்க மாட்டீர். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவு உண்டு. சிலருக்கு இடது கை இடது காலில் சிறு தொல்லை ஏற்பட்டு பின் சரியாகும். பங்கு சந்தையில் முதலீடு செய்வதில் கவனம் தேவை. அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல எண்ணம் இன்று
பயணத்தால் ஈடேறும். கடல் வாணிபம் ஆதாயத்தை சேர்க்கும். நண்பர்கள், உற்றார், உறவினர் இவர்களால் எதிர்பார்த்த நன்மை உண்டு. கணவன் மனைவி இடையே சிறு சலசலப்பு ஏற்பட்டு சரியாகும். பெற்றோர்களின் நலனில் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். கல்வியில் மாணவர்கள் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. திருமணம் ஆகாதவருக்கு நல்லதொரு வாய்ப்புகள் என்று தேடி வரக்கூடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தமான மகிழ்ச்சிகரமான செய்தியை கேட்க வாய்ப்பு உண்டு. விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளோருக்கு ஆதாயம் சுமாராக இருக்கும். விளையாட்டின் போது மாணவ மாணவிகள் கவனம் தேவை. அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, தொலை தொடர்புகள் மூலம் நல்ல ஆதாயம் சிலர் பெறுவர். இன்று தொழில் அபிவிருத்திக்கான வழி பிறக்கும். பதவி உயர்வு, இடமாற்றம், ஊதிய உயர்வு ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். பொருளாதார நிலையில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பங்கள் கூடி வரும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நிகழ அடிகோலப்படும். அரசு விவகாரங்கள் நல்ல திருப்பத்தை காணும் சந்தர்ப்பத்தை தரும். உங்கள் நிர்வாக ஆற்றல் பளிச்சிடும். சிலருக்கு ஸ்திர சொத்துக்கள் அமையக்கூடும். பணிகளில் உற்சாகம் ஏற்படும். பயணத்தின் பொழுது கவனம் தேவை. அண்டை அயலாரிடம் சுமூகமாக பழகுதல் அவசியம். சொந்த தொழிலில் சற்று மந்த நிலை காணப்படும். வெளியூர் பயணங்கள் லாபம் தரும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, உங்கள் உடல் உபாதைகள் நீங்கும். குழந்தைகளின் நலனில் அபிவிருத்தி காண முடியும். நெருங்கிய உறவினர் வருகை மகிழ்ச்சியை தரும். வேலை இல்லாதவர்களுக்கு தகுந்ததொரு வேலைவாய்ப்பு கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. தொலைதூர பயணங்கள் சிலருக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடும். மறைமுக தொல்லைகள் இருந்தாலும் நிதானமான போக்கை கைக்கொள்வது நல்லது. எழுத்தாளர், பத்திரிகையாளர் ஆகியோர் தங்கள் நிலை உயர காண முடியும். குடும்ப சூழ்நிலை படிப்படியாக முன்னேற்றத்தை உண்டு செய்யும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண வாய்ப்புண்டு. பெண்களுக்கு பலவித சிரமங்கள் குறையும். உழைப்பு வீண் போகாது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மனம் அமைதியாக இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். நினைத்தபடி காரியங்கள் வெற்றியுடன் முடியும். அரசியல்வாதிகளுக்கு இறுக்கமான சூழ்நிலை மாறும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவு உண்டாகும். இன்று உங்களுக்கு தேக ஆரோக்கியம் மிகவும் நல்ல முறையில் இருக்கும். புத்திர வழியில் சந்தோஷமும் பூரிப்பும் உண்டாகும். அசையா சொத்துக்களால் நன்மை ஏற்படும். செலவுகள் கட்டுக்கடங்கியிருக்கும். கூட்டு தொழில் லாபம் தரும். புதிய நம்பிக்கையும் உற்சாகமும் பெறுவீர். கணவன் மனைவி இடையே உறவுகள் சீராக இருந்து வரும். நண்பர்களால் ஆதாயம் பெறுவீர். அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, நல்ல திறமையுள்ள நீங்கள் இன்று வழக்கு வியாஜியங்களில் வெற்றி அடைவீர். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். சிவப்பு நிற பொருள் சிலருக்கு ஆதாயம் கொண்டு வரும். மாணவர்கள் தங்கள் திறமைக்குரிய வளர்ச்சியை காண்பீர். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் ஆக்கம் தரும். திரவ பொருட்களால் வருவாய் அதிகரிக்கும். உடல் நலனில் சற்று கவனம் தேவை. புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அரசியல்வாதிகளுக்கு நல்ல நேரம் கைகூடி வரும். இதுவரை இருந்த எதிர்ப்புகள் விலகிச் செல்லக்கூடும். உங்கள் பணியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. தொழில் அபிவிருத்தி எதிர்பார்த்தபடி இருக்கும். சிலருக்கு புதிய வாகன சேர்க்கை உண்டாகும். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்கள் உடல் நலன் நல்ல முறையில் இருக்கும். பொருளாதார வளர்ச்சி காணும். பழைய கடன்கள் தீர வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும். இரும்பு தொடர்பான வியாபாரிகளுக்கு நல்ல ஏற்றதொரு தினமாக இன்று அமையும். கூட்டு தொழில் செய்வோர் சுமாரான லாபம் காண்பீர். கால்நடைகளால் சிலருக்கு தனவரவு அதிகரிக்கும். கல்வியில் மாணவ மாணவிகளுக்கு உற்சாகம் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த பிணக்குகள் கசப்புக்கள் மாறும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேர வாய்ப்புண்டு. சிலருக்கு நல்ல பதவிகள் தேடி வரக்கூடும். கடல் வாணிபம் சம்பந்தமான விஷயங்கள் லாபம் தரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த மந்த நிலை மாறும். பழைய பகை மறையும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே,
இன்று எதிர்பாராத ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். நண்பர்கள் உற்றார் உறவினர் இடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். மனதில் சிறு சலனம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. அக்கம் பக்கம் அயலாரிடம் சுமூகமாக பழகுவது இன்று நல்லது. வீண் வம்பு வழக்குகளை விட்டு விலகி இருப்பது நன்மை தரும். புத்திர வழியில் மனைவி வழியில் மருத்துவ செலவுகள் இன்று குறையும். உத்தியோகஸ்தர்களுக்கு தொழிலில் உயர்வான பலன் அமையும். பதவி உயர்வும் அரசாங்க உதவியும் கிடைக்கக்கூடும். எதிர்பாராத இடமாற்றங்கள் மகிழ்ச்சி தரும். வியாபாரிகளுக்கு கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் போன்றவை மூலம் தனவரவு அதிகரிக்கும். இன்று பழைய பகை மறைந்து ஒற்றுமை மேலோங்கும். மகன் அல்லது மகள் வழியில் சிறப்புகள் தேடி வரும். மாணவ மாணவிகளுக்கு நல்ல பாராட்டுக்கள் குவியும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நல்ல நன்மைகள் தேடி வரும். சிறு சிறு தொல்லைகளை உங்கள் திறமையால் சமாளிப்பீர். வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளரிடமிருந்து நிலுவைத் தொகை வசூலாகும். தொழிலாளர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து நல்ல பெயர் பெறுவீர். உழைப்பு கடுமையாக இருந்தாலும் அதற்கேற்ற பாராட்டும் ஊதியமும் பெற வாய்ப்புண்டு. கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய ஒப்பந்தங்களால் மகிழ்ச்சி அடைவர். மாணவ மாணவிகள் படிப்பில் அதிக அக்கறை காட்டுவீர். பெண்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்தில் அமைதிக்கு குறைவிராது. புதிய அணிமணி ஆடை அணிமணி சேர்க்கை உண்டாகும். மகான்களின் தரிசனம் மகிழ்ச்சி தரும். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.